என்பது வெறும் இலை தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்களை அறிந்து முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரும்பாலும் கிராமங்களில் நிறைய நம்மிடையே பிரசித்தமான ஒரு பெயர் தான். அரிவாள் மனைப்பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஏன் அரிவாள் மனைப்பூண்டு அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இதோட இலைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ஒரு கூர்மையான ஈட்டியை அல்லது கத்தியை போன்றவை தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த அரிவாள் மனைப்பூண்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய இரத்த கசிவை நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக வெட்டுக்காயங்கள் ஏற்படும் போதோ, விபத்து காயங்கள் ஏற்படும் போதோ, அல்லது வேறு வகையான காயங்கள் ஏற்படும் போதோ கிராமங்கள்லாம் இன்றளவும் பார்த்திங்கன்னா முதலுதவி அப்படின்னு செய்யும்போது இந்த அரிவாள் மனைப்பூண்டுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து அந்த காயம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் பூசி முதலுதவி செய்யக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் உண்டு. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உடலிலிருந்து வெளியேறுகின்ற தேவையற்ற உதிரப்போக்கு நன்றாக கட்டுப்படுத்தப்படும். உதிரப்போக்கு கட்டுப்படுத்தப்பட்டாலே உயிர் காப்பது அப்படிங்கிறது மிகச் சுலபமாக இருக்கும். அந்த அளவுக்கு இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவதில் மிக பிரசித்தமான ஒரு செடி இந்த அரிவாள் மனைப்பூண்டு. ஆனால் இந்த அரிவாள் மனைப்பூண்டுடைய இன்னொரு மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்திலிருந்து நிரூபித்திருக்கிறார்கள். கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளை, அதாவது யூட்ரஸ் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கட்டிகளை நீக்குவதற்கு இந்த அரிவாள் மனைப்பூண்டு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு கருப்பை கட்டிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, ஒரு மெனோபாஸ் முடிந்த பிறகு பெரும்பாலான நேரங்களில் கருப்பையில் ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய கட்டிகள் வரும். அந்த கட்டிகள் வருகின்ற நேரத்தில் வேறு வழி இல்லை, அப்போது அறுவை சிகிச்சை செய்து அதை நீக்குகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோன்னா 32 வயது, 35 வயது, 38 வயதுன்னு மெனோபாஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கருப்பையில் கட்டிகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த கட்டிகள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் இன்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது முதல் சிகிச்சையாக கொடுக்கப்படுகிறது. இதை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை தான் தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் செஞ்சாங்க. அவங்க அதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு 10 வகையான மூலிகைகளில் மிக முக்கியமான ஒரு மூலிகை இந்த அரிவாள் மனைப்பூண்டு. இந்த அரிவாள் மனைப்பூண்டுடைய முழு தாவரத்தை எடுத்து அதை சுத்தப்படுத்தி உலர வைத்து அதன் பிறகு அதை ஒரு சட்டியில் இட்டு அதை சீலை செய்து புடமாக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை தினமும் 500 மில்லிகிராம் முதல் 1 கிராம் வரை வீட்டில் தயிர் செய்யும்போது அது மேலே இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீருடைய சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 3 மாதத்திற்கு பிறகு எந்த வகையான மாற்றங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது இந்த அரிவாள் மனைப்பூண்டுடைய சாம்பல் அல்லது பஸ்மத்தை கொடுத்து பார்க்கும்போது அது கொடுக்கப்பட்ட 100 பெண்களில் கிட்டத்தட்ட 79 பெண்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு முழுமையாக குணமடைந்திருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இவங்க எல்லாருமே 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மெனோபாஸ் காலத்தில் பொதுவாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், அதிகமான கோபம், உடல் எடையில் கடினமான மாற்றம், காலை எழுந்திருக்கும் போதே உடலில் ஏற்படக்கூடிய கடினமான அசதி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கண்களை சுற்றி கருவளையம் தோன்றுதல், உடலில் தேவையற்று இருக்கக்கூடிய நீர் தேங்குகின்ற பிரச்சனை, உடல் குளித்துவிட்டு வந்தே உடனேயே கூட அதிகமான வேர்வையை உண்டாக்கக்கூடிய பிரச்சனை, வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இவை எல்லாமே பார்த்திங்கன்னா உடலில் ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோளாறுடைய குறிகள். இந்த குறிகள் இருந்த அந்த பெண்கள் கூட இந்த குறிகளிலிருந்து வேகமாக வெளிவந்ததை அவர்களால் கணிக்க முடிந்தது. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, 2ஆம் கட்ட சோதனையாக ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொந்தரவு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரிவாள் மனைப்பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பஸ்மத்தை ஒரு மருந்தாக கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரீ மெனோபாஸ் அல்லது ப்ரோஸ் மெனோபாசல் சிண்ட்ரோம் வரும்போது மருத்துவர்கள் இன்றைக்கு நேரடியாக ஹார்மோன் சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஹார்மோன் மாத்திரைகளை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நாளடைவில் உடலில் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. உடல் எடை அதிகரித்து விடுகிறது,
இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தின் அளவில் சிறு மாற்றங்கள் ஏற்படுகிறது, இரவில் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியாக இதை கொடுக்க முடியுமான்னு சொல்லி தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் நடந்த அந்த ஒரு ஆராய்ச்சியில் அருவாள்மனை பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பஸ்மத்தை கொடுக்கும்போது ப்ரீமெனோபாசல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்ததை பார்த்தாங்க. அதில் மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் எடையில் கணிசமான அளவு ஒரு மாற்றம் இருந்தது. அவர்களுடைய மனநிலைவில் தேவையற்ற பிரச்சனைகளை அதிகமாக யோசிப்பது, கோபப்படுவது, இரவில் தூக்கம் இல்லாமல் இருப்பது, தேவையற்ற விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய பயம், இது சம்பந்தப்பட்ட காரணிகளில் ஒரு நல்ல மாற்றம் இருந்ததை கண்டுபிடித்தார்கள். மூன்றாவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மற்ற உறுப்புகளுடைய செயல்பாடு, குறிப்பாக தைராய்டில் இருக்கக்கூடிய செயல்பாடு, அவர்களுடைய ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு, இதில் நல்ல மாற்றம் இருந்தது. அவர்களுடைய தோலுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவர்களுடைய தலை முடியில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான முடி கொட்டக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாமே 500 மில்லிகிராமிலிருந்து 1 கிராம் வரை இருக்கக்கூடிய அரிவாள்மனை பூண்டுடைய அந்த ஒரு சாம்பலை தண்ணீரிலோ அல்லது பாலிலோ அல்லது தயிர் மேல் இருக்கக்கூடிய நீரிலோ அல்லது தேனிலோ கொடுக்கும்போது, நோயுடைய தன்மை நோயாளியுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அதை கொடுக்கும்போது கணிசமான அளவில் எந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியும் இல்லாமலே அவர்களுக்கு அந்த ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கணிக்க முடிந்தது. இது கட்ட 2ஆம் கட்ட ஆராய்ச்சி கூட இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளுடைய அரசு பார்த்திங்கன்னா தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கும் வழக்கமாக வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்கும் தான் நிறைய ஆர்வம் செலுத்தி வந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பரேட் டிவிஷனை உண்டாக்கி வயதாவதால் ஏற்படக்கூடிய நோய்களை எவ்வாறு தடுக்க முடியும், எந்த நோய்கள் வயதாவர்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடும், அந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் போது அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கு நிறைய ஆர்வம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஆர்வத்தினால தான் பார்த்திங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கும்போது நோய்களை தடுக்க முடியுமாங்கிற ஒரு ஆராய்ச்சி நம்முடைய இந்திய அரசு சம்பந்தப்பட்ட நிறைய மருத்துவமனைகளில் நடந்து வருகிறது. அதில் இந்த அருவாள்மனை பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்வாக இருந்தது. எனவே நேர்களே, இந்த அருவாள்மனை பூண்டை பொறுத்தவரையிலும் அது இரத்த கசிவு சம்பந்தப்பட்ட ஒரு நோய்க்காக அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக இருந்தாலும் கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்காக, குறிப்பாக கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்காகவும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரீமெனோபாஸ் மற்றும் போஸ்ட் மெனோபாஸ் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அந்த நோய்க்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக விளையாட்டுகள் என்பது அவை வெறும் விளையாட்டுகள் அல்ல, மாறாக அவை ஒரு சமூக வாழ்க்கையினுடைய பண்பாட்டு வாழ்க்கையினுடைய அடையாளங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மரபினுடைய ஒரு அடையாளங்கள். நம்முடைய காலத்தில் பெரும்பாலான விளையாட்டுகள் என்பது இன்றைக்கு நவீன உலகத்தினுடைய ஊடக வளர்ச்சியினுடைய தாக்கத்தினால் பல விளையாட்டுகள் இன்றைக்கு அழிந்து போய்விட்டன. அதே சமயத்தில் பொதுவான சில விளையாட்டுகள், அதாவது கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் மக்களிடம் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்டு விட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த விளையாட்டுகள் மறைவது என்பது ஒரு வாழ்க்கை முறை மறைவதோடு தொடர்புடையது. ஒரு வாழ்க்கை முறை மறைவது என்பது ஒரு மக்களுடைய கொண்டாட்டங்கள், இயல்பான கொண்டாட்டங்கள் மறைவதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது நம்முடைய மக்களினுடைய மறைந்து போன பல பண்பாட்டு சுவடுகளில், பல ஒரு மரபு சார்ந்த சுவடுகளில் ஒன்றாக இன்றைக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, எல்லாவற்றிலுமே ஏதேனும் ஒரு இழப்பை நாம் பெரிய அளவிற்கு தொடர்ந்து சந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த வீர விளையாட்டு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கிறது. பிராணிகள் நலச்சங்கம் அவர்கள்
நீதிமன்றத்தில் தொடர்த்த வழக்கின் அடிப்படையில், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது இங்கு அந்த மாடுகள் துன்புறுத்தப்படுகின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை என்பது இன்றைக்கு மக்களை மிகப்பெரிய அளவிற்கு கொதித்தளச் செய்திருக்கிறது. முக்கியமாக கிராமப்புற மக்களை அது ஒரு பெரிய அளவிற்கு வருத்தமும் வேதனையும் கொள்ள செய்திருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த ஜல்லிக்கட்டு என்பது அல்லது இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்ப்பது என்பது அது வெறுமனே ஒரு விளையாட்டு போட்டிக்காக செய்கிற ஒரு தற்செயலான ஒரு விஷயம் அல்ல. மாறாக இந்த மாடுகள் எல்லாம் எப்படி வளர்க்கப்படுகின்றன என்று பார்த்தால், அவை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட அவ்வளவு ஒரு பராமரிப்பு கிடைக்காது. அந்த அளவிற்கு இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது மிக கவனமாக பராமரிக்கப்பட்டு மிக பெரிய ஒரு உயரிய அந்தஸ்துடன் அவை வளர்க்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாடுகளுக்காக ஆகக்கூடிய செலவு என்பது மிகப்பெரிய அளவிலானது, அந்த மாடுகளை பராமரிப்பது என்பது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய பரிசு தொகைகள், அங்கீகாரங்களுக்காக கிராமப்புறங்களில் இந்த மாடுகள் போற்றி பாதுகாக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஜல்லிக்கட்டு என்பது, இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது உண்மையில் இந்த மேற்கு நாடுகளில் நடைபெறுவது போன்ற காளையை அடக்குவது போன்ற ஒரு விளையாட்டு அல்ல. ஏனென்று கேட்டால், அங்கெல்லாம் இந்த எருதுகளை அடக்குகிற இந்த விளையாட்டில் அந்த மாடுகளை ஒரு குத்தீட்டியால் குத்தி வீழ்த்துவது போன்ற கொடூரமான செயல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கு மாட்டிற்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சம அளவிலான ஒரு போட்டி நடைபெறுவதை நாம் காணலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு அது உண்மையில் எந்த விதமான ஒரு மிருகவதையோடும் உடன்படாத, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மன எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு விளையாட்டாக இங்கு அது இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விளையாட்டு போட்டி என்பது வெறுமனே ஒரு மாட்டோடு மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிறது, ஒரு மஞ்சு விரட்டு நடக்கிறது, அல்லது நம்முடைய தமிழ் மரபில் கூறப்படுவது போல ஒரு ஏறு தழுவுதல் என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு நடக்கிறது என்று சொன்னால், அந்த கிராமம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விழாக்கோலம் பூணக்கூடிய காட்சியை காணலாம். தொலைதூரங்களில் எல்லாம் அதை பார்ப்பதற்கு மக்கள் வருவார்கள். ஊரெல்லாம் அதை பற்றிய ஒரு பேச்சாகத்தான் இருக்கும். எல்லோரும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமப்புற திருவிழா, ஒரு பண்டிகை என்பது இந்த ஜல்லிக்கட்டு ஆகும். அதாவது நீங்கள் பொங்கல் தினத்தை ஒட்டி ஜனவரியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விழாக்கள் 2-3 மாதங்கள், இந்த ஜல்லிக்கட்டு விழாக்கள் பல்வேறு கிராமப்புறங்களில் நீங்கள் நடைபெறுவதை காணலாம். மலங்காநல்லூரில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் பிரபல்யமான ஒன்று. ஆனால் அங்கு மட்டுமல்ல, வேறு பல ஊர்களிலும் கூட சிறிய அளவிலும் பெரிய அளவிற்கு ஜல்லிக்கட்டு விழாக்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கான ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலையை உருவாக்கக்கூடிய இந்த விழாவை இப்படி ஒரு நீதிமன்ற உத்தரவின் மூலமாக தடை செய்வது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாத ஒன்று. ஏனென்றால் இது உண்மையில் ஒரு சிறு மரபு சார்ந்த பண்பாடு, கிராமிய பண்பாடு, நாட்டார் பண்பாட்டினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நகர்ப்புறவாசிகளால், மேல்தட்டு வாசிகளால் அல்லது பிராணிவதை போன்ற விஷயங்களை மேலோட்டமாக புரிந்து கொள்கிற நபர்களால் இந்த விளையாட்டிற்கு பின்னே இருக்கக்கூடிய மனித உணர்ச்சிகளை, மக்களினுடைய பண்பாடு சார்ந்த அம்சங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மாறாக அவர்களுடைய மதிப்பீடுகள் தான் இந்த கிராம மக்களுடைய மதிப்பீடுகளாக இருக்க வேண்டும் என்று நம்புகிற ஒரு மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஜல்லிக்கட்டிற்கான தடை என்பது. இதை நிச்சயமாக பெரும்பான்மையான தமிழர்கள் இதை ஏற்க மாட்டார்கள், கிராமிய மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். அந்த விதத்தில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையில் மக்களோடு நின்று நான் போராடுவேன் என்று ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர் முன்னின்று இந்த கோரிக்கையை இன்று முன்னெடுத்து வருகிறார். பல கட்சிகளும் கூட இன்றைக்கு மஞ்சு விரட்டில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மஞ்சு விரட்டு நடக்கிற போது சில தவறான செயல்கள் நடந்தன என்பதை நாம் மறுக்க முடியாது. அதாவது மாடுகளில் அந்த மூக்கில் மிளகாய் தூளை தடவுவது அல்லது அவற்றிற்கு சாராயம் கொடுப்பது, இப்படியான அவற்றை மூர்க்கமாக செயல்பட வைப்பதற்காக அவற்றிற்கு சில சித்திரவதை முறைகளை பயன்படுத்துவது என்றெல்லாம் சிலர் செய்வது உண்டு. ஆனால் இது தடுக்கப்படுவதற்காக, இது தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு பல வழிகாட்டும் நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மஞ்சு விரட்டு நடைபெறுகிற போது அது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கண்காணிப்பின் கீழ் அதை நடைபெற வேண்டும் என்கிற உத்தரவுகள் எல்லாம் கடந்த காலத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு விஷயத்தில் ஏதாவது தவறு நடந்தால் அதை ஒழுங்குபடுத்துவது என்பது வேறு. மாறாக அந்த விஷயத்தையே தடை செய்வது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாத ஒன்று.
இதில் இன்னொன்று பிராணிகளினுடைய வதை என்பது தான் இவர்களுடைய ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இவர்கள் உண்மையில் எல்லா பிராணிகளுக்குமான வதைகளுக்கு அப்படி இவர்களால் தடை கேட்க முடியுமா? உதாரணமாக கோழிகளும் கூட ஒரு பிராணிகள் தான், ஆடுகள் கூட ஒரு பிராணிகள் தான், இன்னும் நாம் உணவுக்காக பயன்படுத்துகிற பல்வேறு பிராணிகள், மீன் போன்றவை எல்லாமே பிராணிகள் தான், உயிருள்ளனவதான். அவற்றின் மீதெல்லாம் இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதா? இத்தனைக்கும் ஒரு விளையாட்டில் மாடுகளுக்கும் மனிதனுக்கும் நேரே நடக்கக்கூடிய இந்த விளையாட்டை நீங்கள் மிருகவதை என்று சித்தரிப்பதன் வழியாக பிற மிருகங்களை வதை செய்வது தொடர்பாக இவர்களுடைய மனசாட்சிக்கு எந்த உறுத்தலும் கிடையாதா? அப்படி என்றால் நாளை அதற்காகவும் இவர்கள் போராடுவார்களா? அதற்காகவும் நீதிமன்றங்கள் தடைகள் விதிக்குமா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். எல்லா பண்பாட்டையும் கண்காணிப்பதற்கான உரிமை தங்களுக்கு இருக்கிறது என்று நீதிமன்றமோ அல்லது சில அமைப்புகளோ நினைக்கக்கூடாது. மக்களுடைய பண்பாடுகள் என்பது வரலாற்று ரீதியானவை. அவற்றிற்கு நீண்ட ஒரு பாரம்பரியம் உண்டு. அவற்றிற்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்களுடைய உணர்ச்சிகள் உண்டு. ஒரு ஜனநாயக அமைப்பில் அந்த உணர்ச்சிகள் மதிக்கப்பட வேண்டும். ஒரு ஜனநாயக அமைப்பில் அவர்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும், விருப்பங்களுக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த வகையில் மஞ்சு விரட்டை மீண்டும் நடத்துவதற்காக, ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவதற்கான ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பிக்க வேண்டும். இந்த தடை என்பது அகற்றப்பட வேண்டும். அப்போதுதான் வருகிற பொங்கல் பண்டிகையாவது உண்மையில் விவசாயிகளினுடைய உண்மையான பண்டிகையாக இருக்கும், உழவர்களினுடைய உண்மையான பண்டிகையாக இருக்கும். மாறாக நம்முடைய மத்தியதர நகர்ப்புற பண்பாடுகளை எல்லாம் நீங்கள் மக்கள் அவர்களுடைய பண்பாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயமற்றது. மக்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் பல அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். அவை நம் வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை இப்பொழுது கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் பேராசிரியர் ஆண்ட்ரூ. சமீபத்திய மழை வெள்ளம் பாதிப்பு மக்களை எந்த அளவுக்கு பெரிய அளவில் தாக்கியிருக்கு, அரசு இயந்திரம் எந்த அளவு மெத்தனமாக செயல்பட்டு இருக்கு, இன்னும் நிவாரண பணிகள் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சரியான முறையில் போய் சேர்ந்திருக்கு, பாதிப்புகள் எவ்வளோ, இதையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தைகளுக்கான உரிமைகள், அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு சமூக சேவகராக குழந்தைகள் உரிமை நுண்குழு மாநில அமைப்பாளர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்களுக்கான குற்றங்கள் அப்படின்னு வரும்போது சட்டம் தீவிரமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறதையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் அதிகப்படியான குற்றங்கள் சேர்ந்தால் கூட அவங்கெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க, அது கூடாதுன்னு ஒரு பக்கம் பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது என்ன, அது முழுமையாக அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா, எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க ன்ற விஷயங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சமீபத்திய மழை வெள்ளம் பாதிப்பு அப்படின்னும் போது சென்னை வாழ் மக்களை ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான நிவாரணம் அப்படின்னு வரும்போது அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு, ஒரு சமூக சேவகரா நீங்க போய் பார்த்த அனுபவங்கள், இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பா. முதல்ல இந்த மழை வெள்ளம் பாதிப்பு எந்த அளவுக்கு தீவிரமா இருந்ததுன்னு உங்களோட பார்வையில சொல்லுங்க. இது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது சூறாவளியோ அல்லது சைக்ளோன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமான ஒரு பருவமழை தான். என்ன அதிகமாக பெஞ்சது உண்மை, வழக்கமாக பெய்யறதை விட அதிகமாக பெஞ்சது உண்மை. இந்த பருவமழை பெஞ்சதுக்கே நம்ம தாங்க முடியல அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். வழக்கமாக இந்த மாதத்தில் மழை பெய்யும்னு தெரியும், மழை பெஞ்சாக்கா தண்ணி தேங்கும்னு தெரியும். அப்போ அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அத்தனை மழை நீர் வடிகால்களும் தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு அதை தான் காமிக்குது. நம்ம அதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதான். இதே மழை தான் பெங்களூரில் பெய்யுது, பாம்பேயில் பெய்யுது, இதோட பெருசாக பெய்யுதாங்க. ஆனால் அங்கெல்லாம் உடனே இந்த மாதிரியான ஒரு பெரிய வெள்ளக்காடு 400 பேர் செத்து போகிறது, 500 பேர் செத்து போகிறதுலாம் நடக்கலை. ஏன் அப்படின்னாக்கா அங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்தது அப்படின்றது தான் மிக முக்கியமாக. நாம் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதான் இன்றைக்கி நமக்கு முன்னாடி பல்லிழிச்சு காமிச்ச ஒரே விஷயம் என்னன்னாக்கா, ஒரு சாதாரண பருவமழைக்கு நாம் தயாராக இல்லை அப்படின்றது. ரெண்டாவது, இது மாதிரியான ஒரு சீற்றம் நிகழும் பொழுது நாம் எந்த அளவுக்கு அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தோம், உடனே அதுக்கான மறுவாழ்வுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசுகள் மாறும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க இருக்காங்க, நாளைக்கு ஒருத்தவங்க இருப்போம், அரசு இருக்கும், அதெல்லாம் மாறுவாங்க. ஆனால் அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான். இதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தது, இதுக்கு முன்னாடி சூறாவளி வந்தது, இதுக்கு முன்னாடி இது மாதிரி சீற்றங்கள் நடந்தது இருக்குது. அப்போல்லாம் நானே ஞாபகம் இருக்கேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, இப்பயும் சரி ஞாபகம் இருக்குது. உடனடியாக மறுநாளே அரசு துறைகள்லாம் உடனடியாக களத்தில் இறங்கி
வெள்ள சேதங்களை பார்வையிடுவார்கள், கணக்கெடுப்பாங்க. 2வது நாள் 3வது நாள்லேயே வந்து வெள்ள நிவாரணம் கிடச்சிருக்கு எங்களுக்குலாம். நான் ஒன்றும் வியாசர்பாடியில் குடிசை இப்போ வரவன் தான். உடனே 2வது நாள் 3வது நாள்லேயே வந்து வெள்ள நிவாரணம் கையில் பணமாக கிடச்சிரும். டக்கு அவ்வளோ வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் அரசு துறை வந்து ஆக்ஷனை இறங்குறதுக்கே நேரம் எடுத்துக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, ஒரு வேளை அரசு அதிகாரிகள் திறனற்று போய்விட்டார்கள்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேறாங்க. ஏன்னா அவர்களெல்லாம் பார்த்தவர்கள், இதை விட மிகப்பெரிய சமூகம்லாம் பார்த்தவர்கள். அரசு அதிகாரிகளுக்கு அதற்கான திறன் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன போச்சுனாக்கா, எங்கே இருந்தாலும் முதல்வர்களுடைய அந்த அந்த என்னாச்சுனாக்கா அதிகாரங்கள் ஒரே இடத்தில் குமிஞ்சு போய்விட்டது. அவங்க சொல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. யார் சொன்னால் கேட்கணும், அந்த அதிகார குவியல் இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்க சொல்லாமல் செஞ்சிடாக்கா மாட்டிக்குவோமோ, பேருக்கு எடுத்துக்குவோமோ அப்படின்ற பயத்தினால இன்றைக்கி எதுவுமே செய்யாமல் கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்துக்கு இந்த சொன்னாங்க, தண்ணீர் திறந்து விடுற கதையை கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து 7500 அடி தண்ணியை திறந்து விட போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன நேரத்தில் 4 மணி நேரத்துக்குள்ளே 29,000 கன அடி தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுதுனாக்கா, அதுக்கு முன்னாடி காத்திருந்துருக்காங்க. திறந்து விடுவதற்காக காத்திருந்து ஒரு கட்டத்தில் உடஞ்சி போய்டுன்ற ஒரு பயம் வந்தப்போ ஒட்டுமொத்தமாக திறந்து விட்டுருக்காங்க. அதுவே வந்து தண்ணி திறந்து விட்டு தான் ஆகணும், அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னாக்கா இல்லாட்டி ஒன்று அந்த தண்ணி மட்டம் உயர சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதியில் மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவார்கள். ஒன்று. 2வது அதோடைய அந்த ஏறி தாங்கக்கூடிய சக்தியை தாண்டும் பொழுது உடைந்து விடும். அது இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி திறந்தாகணும். அப்போ ஆனால் 7500 அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக 7500 8000 9000 10,000 11,000 கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறப்ப அப்போ என்ன ஆகுனாக்கா, நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருப்போம், தண்ணி கால்கிட்ட வருதுன்றப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளி போவோம். அப்போ கொஞ்சம் நீர்மட்டம் உயர நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ் போயிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு திறக்கிறப்ப என்ன ஆகிடுதுனாக்கா, சைதாப்பேட்டையில் போய் இந்த பக்கம் பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, ஒரு பக்கம் போலீஸ் சொல்லிக்கிட்டே வருதான், இன்னொரு பக்கம் தண்ணி தாண்டி போயிடுச்சான். ஸோ காவல்துறை அறிவிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பாதிப்புகள் கடந்து போயிட்டுருக்கு அப்படின்றது தான் ஒன்று. 2வது அதே மாதிரி அந்த மழை வெள்ளம் முடிஞ்ச உடனே நிவாரணப் பணிகள் அப்படின்னப்போ இந்த வாட்டி என்னப்போ நிறைய இளைஞர்கள் கார்ப்பரேட்ஸ் வந்து தானாக தன்னெழுச்சியோடு வந்து நிறைய செஞ்சாங்க. கண்டிப்பாக அதில் ஒருங்கிணைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதில் ஒருங்கிணை ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான் பார்த்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க. ஒரு ஏரியாவில் ஒரே வீட்டுக்கு 4 5 10 பொட்டில் வந்தது. இந்த 4 பேருக்கு கீழே போச்சு. இன்னொரு பக்கம் நிறைய இடங்களில் சாப்பாடு போய் சேரல. அப்போ அந்த ஒருங்கிணைப்பில் அரசாங்கம் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருந்தாக்கா, இங்கே இவங்க போகலாம், இங்கே தேவை இருக்குது அப்படின்னு ஒரு கோஆர்டினேஷன் இருந்திருந்தாக்கா இன்னும் சிறப்பாக மக்களுக்கான பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும். இந்த வெள்ளம் பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழகம் சென்னை இதுவரையும் முதல் முறையாக பார்த்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் அப்படின்ற ஒரு சூழலை வந்து அதை கடந்து போகணும் அப்படின்னும் போது அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு மும்முரமாக ஒரு செயல்பாடில் இறங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நிறைய இடங்களில் சரியான முறையில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு பரவலாக பேசுகிறத பார்க்குறோம். ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் இப்படிப்பட்ட சூழலில் மக்கள் தன்னோட வாழ்க்கையை முழுமையாக இழந்துட்டு ஆரம்பத்திலேருந்து தொடங்குறாங்கன்ற அந்த சூழலில் அரசு என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துகிட்டு செயல்பட்டிருக்கணும்? இன்றையோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? மொதல் விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்றது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மழை வந்து பெரிய வெள்ளம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு வழக்கமான ஒரு பருவமழை தான். பருவமழை வழக்கமாக மழை பெஞ்சதுனாக்கா ஓடுறதுக்கான வடிகால்களை தயாராக வைத்திருக்கணும். அது வைக்காதது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம அது தயாராக இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து இன்றைக்கி நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு முன்னாடி முதல் காரணம். 2வது, இது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட உடனே வழக்கமாக என்ன செய்வாங்கனாக்கா, கட்டுப்பாட்டு அறைன்னு ஒன்று அமைப்பாங்க. அதோடைய எண்ணெய் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக தொடர்பு கொள்வதற்கான எங்கெங்கே தேவை இருக்குது அப்படின்னு தொடர்பு கொள்வதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஆனால் அது பெருசாக மக்களுக்கு தெரிய வரவே இல்லை. அப்படி ஒன்று உருவாக்கியிருக்கலாம் தெரியல, உருவாக்கியிருந்தாலும் தெரியல. என்ஜிஓஸ் மத்தியில் குறிப்பாக வந்து அரசு சாரா நிறுவனங்கள், மக்கள் அமைப்புகள், தனிநபர்கள் இவர்கள் முன் வந்து நிறைய பணிகளை செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய உயிர் சேதம் இல்லாமல் போச்சு அல்லது நான் 2 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. பட் அதுவே கூட கம்மி தான்றேன் நான். ஏன்னா இந்த பாதிப்புகள் பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமாகவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடியாக வந்து பல இடங்களில் வந்து அரசுக்கு காத்திருக்காமல் தன்னெழுச்சியாக மீனவர்கள்லாம் நிறைய போட் எடுத்து உள்ளே போனது. ஓலா கம்பெனிக்காரன் அவங்க போட்டை கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் பிரச்சனை அதுதான். இதெல்லாம் அரசாங்கம் ஒருங்கிணைத்து செய்திருக்க வேண்டிய வேலை. அரசாங்கம் செய்ய தவறிய நேரத்தில் இவங்க தன்னெழுச்சியாக உள்ளே வந்து செஞ்சுருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் அவங்க உள்ளே செஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுத்து செய்திருக்கிற கோஆர்டினேஷன்.
ஒரு இது மாதிரியான ஒரு கால் சென்டரு, ஒரு 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 கண்ட்ரோல் ரூம் போட்டு எங்கெங்கே தேவை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி யார்கிட்டலாம் வந்து இது மாதிரி வசதிகள் இருக்குது 2 பேரையும் கோஆர்டினேட் பண்ணி செய்திருக்க ஒரு வேலையை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரசாங்கம் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது இன்றைக்கும் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஒன்று. 2வது செய்திருக்க வேலை வந்துக்கு உடனடியாக நோய் தடுப்புக்கான செயல்பாடுகளில் இறங்கியிருக்கணும். கொசு மருந்து அடிக்கிறது அல்லது ப்ளீச்சிங் பவுடர் போடுறது. இன்றைக்கும் பார்க்குறோம் ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க. ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் போடுறப்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னாக்கா, ப்ளீச்சிங் பவுடர் வந்து தனியாக சும்மா போட்ட வேலை செய்யாது. அது தண்ணியில் கரைக்கணும். அது தண்ணியோடு சேர்ந்து அது ரியாக்ஷன் ஆனால் தான் அதோடைய வேலை செய்யும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி குப்பை மேலே போட்டு போயிடுறாங்க. அப்போ உண்மையாக அதோடைய தன்மை என்னவோ அதை செய்யாதப்போ அது என்ன ஆகிடும்னாக்கா, அந்த நோய் தடுப்பை அது செய்வதில்லை, இந்த கிருமிகளை கொள்ளக்கூடிய வேலையை செய்வதில்லை. அப்போ என்ன ஆகிடுது, நோய் பரவல் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன செய்கிறாங்க இன்றைக்கினாக்கா, டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறத விட மர்ம காய்ச்சல்ன்றாங்க. மர்ம காய்ச்சல்னு பேர் வச்சாங்கன்னா டெங்கு காய்ச்சல் பேர் சாவு தான். இன்றைக்கி அதுலேருந்து தடுப்பதற்கான வழிகளை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்றைக்கி பேர் மாற்றம் வேலை எப்படி இலவசன்றதை விலையிலான்னு மாற்றுறாங்களோ அதே மாதிரி டெங்குன்றதை மர்மன்னு மாற்றுறாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி அந்த பேர் மாற்றம் முக்கியம் கிடையாது. நமக்கு வேண்டியது உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மேலும் பல உயிர்கள் இழப்பை தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். 3வதாக இன்றைக்கி இன்னமும் கூட நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்லேருந்து பல வருஷம் ஸ்கூல் டீச்சர் பேசுகிறாங்க. நிறைய வீடுகள் அந்த அடையாறு ஆத்தோரமாக இருக்கக்கூடிய வீடுகள் மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மறுவாழ்வுக்கான வீடுகளே போயிடுச்சு. சும்மா தண்ணி உள்ளே வந்து போனது கிடையாது, வீடுங்களே அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படி வீடுகளை அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தைகளுக்கு மறுவாழ்வுக்கான வழி என்ன, அந்த வீட்டுக்கான மறுவாழ்வுக்கான வழி என்னன்னு சொல்லிட்டு இன்னும் பெருசாக அவர்களுக்கு நடந்ததாக இன்னும் மாற்று இடங்களில் தங்கியிருக்காங்க. அங்கே மாற்று இடங்கள் தங்கியிருக்க இடங்களும் கூட அவங்களுக்கான சுகாதார வசதிகள் இதில் வல்லுறக்கூடிய இப்போ நான் காந்தி மண்டபம் போயிருந்தேன். காந்தி மண்டபம் போயிட்டு அங்கேயும் வந்து நிறைய பேர் அந்த காந்தி மண்டபத்தை தங்கியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோன்னாக்கா அந்த காந்தி மண்டபம் சுற்றி வந்து கழிவறையாக மாறி இருக்குது. காந்தி மண்டபம் அழகாக உருவாக்கி வச்சிருந்த இடம் நீங்கள் கழிவறையாக மாறி இருக்குது. ஏன்னாக்கா போதுமான கழிவறைகளே அவங்க உருவாக்கி கொடுக்கல. இந்த மொபைல் டாய்லெட்ஸை கொண்டு வந்து நிறுத்திக்கணும். அது பண்ணாதனால இயற்கை உபாதைகளுக்கு வெளியில் போகிறதுனால விளைவு வந்து அங்கே எங்கே போய் உயிரை காப்பாற்றி நிற்கிறான் அங்கேருந்து நோய் பரவுகிறது. ஸோ அதை வந்து செய்ய தவறி இருக்கிறாங்க அப்படின்றது. இன்னமும் கூட பெரிய அளவில் நிவாரணங்கள் வந்து சேரலை. ஆச்சு கடந்து போய் 20 நாள் ஆயிடுச்சு. மழை கடைசியாக மழை நின்று போய் 22-23 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் நிவாரணங்களோ மற்ற பொருட்களோ அரசாங்கம் மூலமாக வந்து செய்யலை. இன்றைக்கி வந்து சேர்ந்தது எல்லாமே தனியார் தொண்டு நிறுவனங்களும் கார்பரேட்ஸ் மூலமாகவும் இண்டிவிஜுவல்ஸ் மூலமாக வந்து சேர்ந்து தான். இன்றைக்கி நான் போகிற எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அவங்க கையில் இருக்கிறது எல்லாமே அரசு சாரா தொண்டு நிறுவனம் கொடுத்தது தான், அரசு கொடுத்தது இல்லை, இது வரைக்கும் வரல அப்படின்ட்டு தான் என்னுடைய. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நேரு ஸ்டேடியமில் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பக்கம் போகிறப்ப நிறைய வண்டி வருது போகுதுன்னு பார்க்க எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நேரத்தை தேவை அதுதான், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன நடக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் வந்து கொடுக்க வரவங்களுக்கு வந்து நம்பி அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் இன்றைக்கி வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் போய் கொடுத்துட்றாங்கனாக்கா, இங்கே ஐ கேன் கொஸ்டின் இந்த பணம் எதுக்கு போச்சு, எப்படி செலவாச்சுன்னு கேட்க முடியும். அரசாங்கத்தில் கொடுக்குறப்ப என்ன அதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுனால தான் பல நேரங்களில் முதல்வரை பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற தேவை இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் மட்டும் தான் போய் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி எல்லாருமே இன்றைக்கி வந்து தொண்டு நிறுவனங்களை நோக்கி நேரடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னும் இந்த நிவாரண பணிகள் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் வேகமாக அரசு செயல்படணும், எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள்லேருந்து இமீடியட்டாக மீட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது? 2 விஷயம். ஒன்று நோய் தடுப்பு, 2வது வாழ்வாதாரம். இது 2 தான் வந்து முக்கியம். எந்த ஒரு பேரிடர் நடந்தாலும் அது எப்பவுமே 2ஆக இருக்கும். எப்பவுமே ஒன்று நம்ம என்ன பண்ணோம்னா உடனே உயிர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம். உயிர்களை காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் செத்து போன பிணங்களை அகற்றுவார்கள், விட்டுடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, அங்கே எலி செத்து போய் கிடக்கும், நாய் செத்து போய் கிடக்கும், விலங்குகள் செத்து போய் கிடக்கும். அது விட்டுட்டோம்னாக்கா நோய் பரவும். இன்றைக்கி அந்த விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சாங்க. ஆனால் என்னன்னாக்கா இன்னும் பரவலாக போகல. இன்னும் இன்றைக்கி கூட பார்க்குற ரோட்டில் வந்து இது கழிவுநீர் கால்வாய் உடஞ்சி ரோட்டில் ஓட்டதை நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து ஓடுது, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். தொடர்ந்து போயிட்டுருக்காது, இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, இன்றைக்கி நம்மகிட்ட சிஸ்டம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, மழைநீர் வடிகால் தனி, கழிவுநீர் தனின்னு தான் வந்து முறை. ஆனால் இங்கே எல்லாமே 2 சேர்ந்தா ஓடிட்டுருக்கு. இப்போ விளைவு என்னன்னாக்கா, எங்கேருந்து எங்கேயாவது தண்ணி எங்கேயாவது நிற்கிதுனாக்கா உடனே என்ன பண்ணுறாங்க, அதை பம்ப் பண்ணி கழிவுநீரில் விடுறாங்க. கழிவுநீர் விட்டா இருந்தாக்கா ஒரு இடத்துல அவங்க விடுறப்ப இன்னொரு இடத்துல பள்ளமாக இருக்கிறதுனால அங்கே வெளியே வந்தது. ஸோ அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைனால இன்றைக்கி நோய் தடுப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. அதை தடுக்கலைனாக்கா மிகப்பெரிய நோய்கள் வந்துட்டு இருக்கு. பேர் வந்துடுது. இப்போ நிறைய பேர் இந்த எங்கே பார்த்தாலும் காய்ச்சல், மர்ம காய்ச்சல்ன்ற பேரில் இன்றைக்கி டெங்குவோ டைஃபாய்டோ, இப்போ நான் வரப்பட்ட காலோட 2-3 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் வரப்போ என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் இப்போ தான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன் டைஃபாய்டு
அப்படின்றாங்க. ஸோ டைஃபாய்டு எங்கே பார்த்தாலும் டைஃபாய்டுன்னு ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல் தடுக்கணும்னாக்கா உடனே வந்து இதற்கான அதே மாதிரி குடிநீரில் இன்றைக்கி என்னுடைய வீட்டை வரக்கூடிய தண்ணியிலே வந்து கழிவு கலந்து தான் வந்துட்டுருக்கு. உடனே ஃபோன் பண்ணி சொன்னாலும் உடனடியாக 2 நாள் சரியாக இருக்கும், திரும்ப ஜாஸ்தியாகிடுது. ஸோ அப்போ அதற்கான நம்ம தயாராக இல்லை அப்படின்றதான் திரும்ப பார்க்குறோம். 2வது வாழ்வாதாரம். ஒன்று நோய் தடுப்பு, அடுத்து வாழ்வாதாரம்னு பார்க்குறப்ப நிறைய பார்த்தோம் இன்றைக்கி சாலைகளில் தண்ணி நின்று சின்ன சின்ன கடையும் வச்சுருந்தவங்களாம். ஏன்னா இன்றைக்கி அரசாங்கம் வந்து வீட்டில் வந்து கணக்கெடுக்கிறப்ப என்ன கேட்குறாங்கனாக்கா, எல்லா கேள்வி கேட்டாலும் மாடி வீட்டில் இருந்தாலும் கீழ் வீட்டில் இருந்தாலும் அதே 5000 தான். மாடி வீட்டில் எனக்கு வீட்டில் தண்ணியே வரல அப்படின்னாலும் 5000 தான், வீட்டில் இருக்கலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் 5000 தான், இல்லை 10000 அவ்வளோதான். ஸோ அப்போ இது என்ன ஆகிடுதுனாக்கா, இது வந்து நிவாரணம் கொடுக்குற மாதிரி தெரியல, எல்லாருக்கும் வந்து கையில் காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாங்கெட்டாக பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தவறு. அது பாதிப்புக்கு ஏற்படுற வகையில், அதாவது வீட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்க, ஏசி வச்சுருந்தீங்க, அதெல்லாம் போச்சுன்னா கொடுக்க முடியாது அரசாங்கம். ஆனால் பேசிக்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை திரும்ப துவங்குவதற்கான ஒரு வியாபாரம், உதாரணத்துக்கு நிறையா அண்ணாச்சி கடைங்க இருந்தது. அண்ணாச்சி கடைகளில் தண்ணி உள்ளே போச்சு, அவங்களுடைய அரிசி பருப்பு எல்லாமே என்னாச்சு, தண்ணீர் நனைஞ்சு போச்சு, இனிமேல் அதை பயன்படுத்த முடியாது. நிறைய இட்லி காரமாங்க, நிறைய இஸ்திரி கடைங்க, நிறைய கடைகள் வைத்திருந்தவர்கள் சாலை ஓரத்தில் தான் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே அடிச்சிட்டு போச்சு. அப்போ அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை திரும்ப மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் தனித்தனி கேஸ் பை கேஸாக பண்ணாலே ஒழிய பிளாங்கெட்டாக வந்து எல்லாருக்கும் 5000 கொடுக்குறேன் அப்படின்றது வந்து இது நிவாரணமாக தெரியல, நம்முடைய கண்களுக்கு வேறு மாதிரி தான் தெரியுது. சமூக சேவகர் அப்படிங்கிற முறையில் குழந்தைகள் உரிமை நுண்குழுமத்தோட ஒரு அமைப்பாளராக இன்றைக்கி குழந்தைகளுக்கான உரிமை அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. பாதுகாப்பு உரிமையெல்லாம் பேசும்போது சமீபத்திய இந்த நிர்பயா வழக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாரார் வந்து அந்த குற்றத்துக்கு இன்னும் இந்த தண்டனை போதாது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இதுக்கு மேலே சட்டத்தில் இடம் இல்லை, இதை இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் பார்க்குறோம். இந்த 2 விதமான கருத்துக்களுக்கு நடுவில் குழந்தைகள் இந்த வழக்கை எப்படி பார்க்குறோம், சட்டத்தில் மாற்றம் தேவைப்படுதா, குழந்தைகள் பாதுகாப்பு என்ன சார்? ரைட், முதல்ல குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கனாக்கா இல்லை. ஏன்னா கடந்த 5-10 ஆண்டுகளில் பார்க்குறோம் குழந்தைகள் மீதான வன்முறை. குழந்தைகள் இப்போ நீங்கள் பேசணும் ஜுவனைல் குழந்தைகள் செய்யக்கூடிய வன்முறைன்னு பேசணும். ஃபஸ்ட்டு குழந்தைகள் மீதான வன்முறை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 300% அதிகமாகி இருக்கிறத நான் சொல்லலை, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய NCRB நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கொடுக்கக்கூடிய தகவல் சொல்கிறதுனாக்கா குழந்தைகள் மீதான வன்முறை மிக மிக அதிகமாகி இருக்கிறது அப்படின்றது தான். ஸோ அப்போ குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வெளிப்படையான விஷயம். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியது தான் வந்து மத்திய அரசாங்கத்துடைய பெண்கள் மற்றும் குழந்தை நல மேம்பாட்டுத்துறையுடைய வேலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க அதற்கு எதிரான ஒரு செயல் ஈடுபடுறாங்களோ அப்படின்ற. ஏன்னா எனக்கு அது என்ன சொல்கிறாங்கனாக்கா, போன இந்த நிர்பயா இந்த JJ ஆக்ட் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிறதுக்கு 3 நாள் முன்னாடி சொல்கிறாங்க ரேபிஸ்ட் டெரரிஸ்ட் அப்படின்றாங்க குழந்தைகளை பார்த்து. ஒரு குழந்தைகளுடைய அமைச்சர், குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக வேலை செய்ய அமைச்சர் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா, குழந்தைகளை பார்த்து கற்பழிப்பவர்கள், கொலையாளிகள், தீவிரவாதிகள் அப்படின்றாங்க. உங்களுடைய வேலை என்ன நான் எதிர்பார்க்கணுனாக்கா, மேனகா காந்திட்டாங்க எதிர்பார்க்குறதுனாக்கா, அம்மா நீங்கள் தான் செய்யணும் இதெல்லாம். அந்த குழந்தைகள் ரேபிஸ்ட்டாக மாறக்கூடாது, டெரரிஸ்ட்டாக மாறக்கூடாது, அதற்கான திட்டங்களை உருவாக்குங்கள். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்கள ரேபிஸ்ட்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தேவை கிடையாது. ரோட்டில் போகிற எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் தேவையில்லை. ஒன்று சரி. அப்போ பெண்கள் மீதான வன்முறைகள் அப்படி நடக்கணுமா அப்படின்னாக்கா இல்லை. இப்போ இந்த நிர்பயா கேஸில் அந்த தண்டனை பெற்று வெளியே வரக்கூடிய பையனுக்காக பேசக்கூடிய யாருமே விக்டிமை வந்து எதிர்த்துக்கிட்டு இவனுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க கிடையாது. இது வந்து ஒரு பொது பார்வையில் பார்க்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. என்னக்கா அவனுக்குரிய தண்டனையை முடித்து தான் வெளியே வர்றான். அப்போ இன்னொரு கேஸ் சொன்னாங்க, உடனே என்ன சொன்னாங்கனாக்கா, அவன் 3 வருஷம் தண்டனை முடிச்சு வெளியே வரக்கூட எந்த விதமான மனமாற்றமும் நிகழவில்லை அப்படின்ட்டு. ஏன்னாக்கா இந்த 3 வருஷத்தில் 2 வருஷம் அவனை தனிமைப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஒரு தனிமைப்படுத்தி வைச்சிருந்த ஒரு பையன் எப்படி சோஷியலைஸ் ஆவான், எப்படி சமூக ஒழுங்கினதுக்குள்ளே வருவான்? அப்போ உங்கள் சிஸ்டமில் தப்பு இருக்குது. நீங்கள் சிஸ்டமை சரி பண்ணாமல் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போய் யோகாவை பற்றி பேசிகிட்ருக்கோம். யோகா மூலமாக உடம்பை சரியாக வச்சுக்கணும், மனசை சரியாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ உலகம் முழுக்க விற்றுட்ருக்க ஒரு விஷயத்த ஏன் நம்ம பையன்கிட்ட, இந்த பையன்கிட்ட உங்களால் கொண்டு வர முடியல? அப்போ நீங்கள் தோல்வியை ஒத்துக்கோங்க, அதை செய்யுங்க. சரி, 3 வருஷத்தில் எங்களால் மாற்ற முடியல, அப்போ இதுக்கு மேலே வச்சு தான் பண்ண போகிறீங்க? ஒன்று மாற்ற முடிஞ்சிருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் விட்டுடுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, தண்டனைகள் கொடுத்தாக்கா குற்றங்கள் குறைந்து விடுமா அப்படின்னு பார்த்தாக்கா, நிர்பயா வழக்கிலேயே மொத்தம் 6 பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள். அதில் ஒரு பையன் வந்து இளைஞன், இன்னொரு ஒருத்தர் வந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டார். மீதி 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கும் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க.
தூக்கு தண்டனை கொடுத்த பிறகும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ பிரகாரம் இந்த 3 வருடங்களில் கற்பழிப்பு குற்றங்கள், பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் குறையவே இல்லை. அப்போ கடுமையான தண்டனைகள் கொடுத்தா குறைதானாக்கா இல்லை, இது தண்டனைகள் கிடையாது, பிரச்சனை அங்கே கிடையாது. என்னன்னாக்கா தப்பித்துக் கொள்வதற்கான வழிகள் நிறையா இருக்குது அப்படின்றதான் பிரச்சனை. ஒன்று அதே நேரத்தில் இங்கே புனிதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொண்ணு இறந்து அது வந்து அதை பற்றி யாரை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஒன்று இப்போ சிவகங்கையில் வந்து ஒரு 38 பேர் வந்து ஒரு 18 வயதுக்கு குறைந்த குழந்தை மீது பாலியல் வன்முறை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனாக்கா ஆரம்பத்தில் கேஸ் கொடுத்த உடனே 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்பாவையும் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாருமே நடவடிக்கை இல்லை. ஒரு உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போட்டதுக்கு பிறகு இன்னும் ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பயும் காவல்துறை அதிகாரிகள் என்று உயர் அதிகாரிகள் என்று காட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்போ ஒரு குற்றம் அந்த பொண்ணே சொல்லிச்சு, ஜட்ஜுக்கிட்டே நேரடியாக வாக்குமூலம் கொடுத்த பிறகும் என்னால் தப்பிச்சிக்க முடியுது. எப்போ இந்த தப்பிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அது வரைக்கும் குற்றங்களை நீங்கள் குறைக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ ஒரு கடுமையாக தண்டனை கொடுக்கிறது 2வது விஷயம்தான், எவ்வளோ வேகமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்றத முக்கியம். ஒன்று நீங்கள் ரோட்டில் போகிறப்ப டிராஃபிக்கில் பாருங்களேன், டிராஃபிக் ஜம்ப் பண்ணிட்டு போகிறாங்க, 100 ரூபா ஃபைன் கட்டினா முடிஞ்சு போச்சுனாக்கா ஜம்ப் பண்ணிட்டு போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க. அதே அந்த வழக்கை ஒரு வேறு மாதிரி பாருங்களேன், 2 நாளைக்கு நீங்கள் ஒர்க்கிங் டேயில் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒர்க்கிங் டேயில் 2 days ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்வையில் வேணும். எவ்வளவு கடுமையான தண்டனைகள்ன்றது முக்கியம் கிடையாது, அதுவும் முக்கியம்தான், தண்டனைகள் அவசியம்தான். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமானது. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குனாக்கா உடனடியாக வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. 1. 2வது, இன்றைக்கி நீங்கள் தூக்கு தண்டனை கைதிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான ஜுவனைல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 90% ஆஃப் தம் 10ஆம் வகுப்பு கூட முடிக்காதவர்கள். இதெல்லாம் வந்து ஸ்டடீஸ் சொல்கிறது 90% வந்து அந்த கல்வியோ அது மாதிரி விஷயங்களில் மேம்பாட்டு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காதவர்கள் தான் இந்த சூழல் இருக்காங்க. அப்போ இந்த குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா கல்வியை உறுதி செய்யுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியை உறுதி செய்தார்கள். பள்ளிக்கூடம் இந்த பையனை எடுத்துக்கோங்க, இந்த நிர்பயா கேஸில் வந்த பையனை எடுத்துக்கோங்க. அவன் வந்து சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளியாக இருக்கிற பையன். அந்த குழந்தை தொழிலாளர் இருக்கும்போது அடல்ட்டோட ஒரு ஆக்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அடல்ட்டோட ஆக்சஸ் ஜாஸ்தியாக இருக்குன்றப்ப என்ன ஆகுது, அடல்ட்டோட ஆக்சஸ் மட்டும் கிடையாது, அடல்ட் செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்கான ஆக்சஸும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், வழக்கமாகவே நீங்கள் நம்ம வீட்டில் எல்லாமே பார்ப்போம், வழக்கம் அந்த 10 பருவத்து குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா பெரியவங்க அவங்க வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக பெண் குழந்தைகள்னாக்கா சாரி கட்டிக்குவாங்க, தன்னை வந்து பெரிய மனுஷியாக காமிக்கிறதுக்காக. பையனாக்கா அப்பா மாதிரி மீசையை வந்து ஷேவ் பண்ணி விட்டு மீசை வளர்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இதனால் பெரியவங்களை ஆக முயற்சி பண்ணுறது. அப்போ பெரியவங்க செய்கிற மாதிரி நானும் செஞ்சு பெரியவனை காமிச்சிக்கிறேன் அப்படின்றதான். இந்த வழக்குலையும் இந்த விஷயத்தில் பார்த்தோன்னாக்கா மற்றவங்க என்ன நிறைய சொல்லுவாங்க, இவன் தான் வந்து ரொம்ப கொடூரமான செயல்கள் ஈடுபட்டான் அந்த 6 பேர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் படித்தவரை என்னுடைய இந்த வழக்கு பற்றி இந்த நிர்பயா கேஸில் சொன்னதுலேயும் சரி, இவர் என்ன வர்மா கமிஷனில் அவருடைய ரிப்போர்ட்டில் சொன்னதுலேயுமே சரி, என்ன சொல்கிறாருனாக்கா இது ஊடகங்கள் உருவாக்கியது தான். ஊடகங்கள் தான் வந்து அவனை பற்றி பெருசாக இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த நிர்பயா கொடுத்த வாக்குமூலத்திலேயோ அல்லது நிர்பயாவுடைய பாய் ஃப்ரெண்ட் அவர் கொடுத்த வாக்குமூலத்திலே வந்து அது மாதிரி பெருசாக ஒன்றும் கிடையாது, இவன் தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி கிடையாது. வந்து அப்படியே ஊதி பெருசாக்கியே வந்து ஊடகங்களில் வந்த விஷயங்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறான் அவன், தன்னுடைய சக ஆண்கள் அவர்கள் மாதிரி நானும் வந்து வளர்ந்துட்டேன் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக செய்த ஒரு விஷயந்தான். அப்போ அது மாதிரியான தவறான வழிகாட்டுதல் இருக்க குழந்தைகளை எப்படி நாம் சரியாக வழிநடத்த போகிறோம் அப்படின்றத முதல் கேள்வியாக இருக்குமே தவிர தண்டனைகள் கொடுப்பதால் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து விடும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னாக்கா சொல்வோம், நம்முடைய கெல்லிஸில் குழந்தைகளுக்கான சீர்திருத்த பள்ளி கூர்நோக்கு இல்லம்னு சொல்லுவோம் நாம். அதை இந்த கூர்நோக்கு இல்லத்தில் வந்து சாதாரண சின்ன சின்ன குற்றங்கள் செய்துட்டு வரக்கூடிய குழந்தைகள் தான் அங்கே உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு டியூப்லைட்டை கலட்டி உடச்சி வார்டனை குத்திட்டு தப்பிச்சு போகிறாங்க. உள்ளே வந்தது சிறு சிறு குற்றங்களுக்காக. ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, பெரிய குற்றங்களை செய்துவிட்டு தப்பித்து செல்கிறார்கள். அப்போ குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருப்பது யார் அப்படின்ற கேள்விக்கு எல்லாருக்குமே இதில் பதில் இருக்குது. அப்போ அந்த 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 கூர்நோக்கு இல்லங்கள் என்னவாக இருந்திருக்கணும்னாக்கா குழந்தைகளை திருத்தக்கூடிய மாற்றக்கூடிய திரும்ப மனிதர்களாக மாற்றக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் தேவை. ஆனால் அது இல்லை, அது அப்படி ஆகலை. அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ இந்த குற்றங்கள் அப்படின்னு வரும்போது சிறுவர் சீர்திருத்த பள்ளி அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான கல்வியெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஒரு தண்டனை காலம் முடிஞ்சு ஒரு சிறுவன் மறுபடியும் வெளியில் வரும்போது அவனுக்கான மறுவாழ்வுன்னு பார்த்தா இந்த சமூகம் அவனை எப்படி அங்கீகரிக்குது சார்? இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டோட அந்த சிஸ்டமுடைய ஒரு பேசிக்கே அதுதான். என்னன்னாக்கா குற்றவாளி அப்படின்னாக்கா குற்றவாளி ஒருத்தன் வந்து குற்றம் புரிஞ்சு உள்ளே வரானாக்கா அதுக்கப்புறம் ஹி பிகம்ஸ் ட்ராக்ட். அவன் என்ன பண்ணுறான், போலீஸு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு அவனுக்கு ஒரு தனி ஃபைல் போட்டுருவாங்க, அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் குழந்தைகள் அப்படின்னு செய்கிறப்ப தெரியாமல் செய்கிறவங்க அப்படின்றதால வந்து குற்றம் சொல்லக்கூட தவறு, திருத்தப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், திருத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்றத வந்து அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் இளம் சிறார் நீதி சட்டம் அப்படின்றதுக்கான பிரின்சிபலே அதுதான். ஸோ அவனை வந்து ஒரு குற்றவாளியாக திரும்ப பார்த்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்த சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒரு அந்த 18 வயது முடிந்தோ அல்லது தண்டனை காலம் முடிந்தோ அந்த பையன் வெளியே போகிறப்ப அந்த பொண்ணு வெளியே போகிறப்ப அந்த குற்றம் சார்ந்த அந்த தகவல்கள் அந்த ஃபைல் இருக்கு இல்லையா அதை அழிச்சிடணும், அதை வச்சுட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு அவன் குற்றவாளியாக இருந்தான் அப்படின்றதுக்கான தடயங்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்றதான் வந்து சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னாக்கா அவனை இனிமேல் அப்படி பார்க்காதீங்க, அவனை மனிதனாக திருத்தி திரும்பவும் வந்து அவன் சமூகத்திற்கு அனுப்பி ஆகிவிட்டது அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்றதான் அதோடைய நோக்கமே ஒன்று. ரெண்டாவது இன்னொரு நோக்கம் என்னன்னாக்கா அவனை கொண்டு போய் அடல்ட் சிஸ்டம் கூட கொண்டு போயிடக்கூடாது. கொண்டு போய்ட்டு என்ன ஆகிடுனாக்கா இது மாதிரி ஃபைல் போட்டாங்கனாக்கா அரசு வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. வேலை தெரியும் இல்லையா, ஒரு குற்றம் சாட்ட குற்றவாளி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே அரசு வேலையில் இருக்க முடியாது, போலீஸ் வேலைக்கு போக முடியாது. இல்லை தனியார் நிறுவனங்களுக்கு போனாக்கா அந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகிடுனாக்கா அதனுடைய எதிர்காலமே வந்து சூன்யமாகிவிடும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா அது மாதிரி அந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த 16லேருந்து 18 குறைக்கிறப்ப நம்ம பயந்தது எல்லாமே அதுதான், பயப்படுறதே அதுதான். எனக்கு அடல்ட் சிஸ்டம்குள்ளே போனாலே இனிமே அவனை சோஷியல் ரீஇன்டகிரேஷன் சமூக உள்ளிணைத்தல் அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும், சாத்தியமற்று போய்விடும். அப்போ அது குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறை தான், அது அரச வன்முறை. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அதை அரசாங்கம் குழந்தைகள் நல்லது செய்யறதுக்கு பதிலாக குழந்தைகள் மீதான வன்முறையை ஏவி விடுகிறது இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக அப்படின்ட்டு. சரி, இப்போ குழந்தைகள் செய்கிற குற்றங்கள்லாம் பரவாயில்லையான்ற கேள்விக்கு திரும்ப பதில் சொல்லணாக்கா 100 குற்றங்களில் 2%க்குள்ள 16 வயசுலேருந்து 12 வயசு பசங்க பண்ணுறது கிடையாது. ஒட்டுமொத்த குற்றங்களில் 2% கூட வந்து 1.6 1.7 தான் இருக்குது. அவ்வளோதான் வந்து 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்யக்கூடிய குற்றங்கள். இந்தியாவில் 43% 18 வயது கீழே உள்ளவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய குற்றம் எத்தனை 1.5% தான். அப்போ இந்த 1.5% குற்றங்களுக்கான தண்டனைகளை அதிகரித்து விட்டால் 100% குற்றங்களை குறைத்து விடுவது போல ஒரு மாயை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது கிடையாது. ஸோ அப்போ இது வயசை குறைக்கிறதுனால இன்னமும் குழந்தைகளை நாம் பாதிப்புக்கு தான் உள்ளாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் எங்களுடைய பார்வை. அது நடக்கக்கூடாது அப்படின்றது தான். கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்தே நிறைய பசங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காங்க, தப்பிச்சு போயிருக்காங்க. எந்த காரணத்தினால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுது? குழந்தைங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்கே 4 குழந்தை ஒன்றா இருக்கோ அங்கே தான் விரும்புவாங்க. நீங்கள் வீட்டிலே பாருங்கள், நான்லாம் இப்போ நிறையா வீடியோ கேம்ஸ்லாம் வேணும்னா வீட்டில் பசங்க அடைஞ்சிடுறாங்க. ஆனால் வழக்கமாக பாருங்கள், நாமெல்லாம் விளையாடுற காலத்தில் வீட்டில் அம்மா உள்ளவான்னு கூப்பிட்டாலும் ரோட்டில் தான் இருப்போம் நம்ம. ஏன்னா நம்ம பசங்க நம்ம வயசு பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சீர்திருத்த பள்ளிகள் வந்து நிறையா குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் தான். அப்போ அந்த இடங்கள் குழந்தைகள் வாழ ஏதுவான சாதகமான சூழல் உள்ள ஒரு இடமாக மாற்றி இருந்தால் இந்த குழந்தைகள் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஏன் அப்போ தப்பிச்சு போகிறாங்கனாக்கா இந்த கேள்விகளுக்கு நிறைய, ஏன்னாக்கா உள்ள அபியூஸ், குழந்தைகள் மீதான வன்முறை, அடிக்கிறது, உதைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் குழந்தைகளுக்குள்ளேயே கூட அபியூஸ் இருக்குது. இப்போ பிரச்சனைனாக்கா 18 வயசு பையனும் உள்ள தான் இருக்கான், 13 வயசு பையனும் உள்ள தான் இருக்கான். அப்படின்றப்ப இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அபியூஸும் நிறையா இருக்குது. இந்த அபியூஸ் இதை சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சரியான வழிகாட்டுதல்கள், மாற்று சிந்தனை. அதாவது என்னன்னாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஜெயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு வந்து 6 மணிக்கெலாம் கொடுத்து போட்டுடுவாங்க. மறுநாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் வயிறு காலியாக தான் இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் செரிச்சிடும். அப்போ நைட்டு 6 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. இப்போ ஒரு பரவாயில்ல 8 மணிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 6 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்ம செரிச்சிடும். எப்போ 12 மணிக்கு செரிச்சிடும். அப்போ பசி எடுக்க ஆரம்பிக்கும், முழிச்சுக்குவோம். முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க பிள்ளைனாக்கா ஏதாவது நோண்டிக்கிட்டு கிடக்கும், அங்கே என்ன பண்ணுவாங்க. ஸோ தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் புரியாமலும் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் புரியும். இப்போ புரிஞ்சாக்கா சிஸ்டம்குள்ளே என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், மாற்று சிந்தனைகளை தெளிவாக்குவதற்கு விளையாட்டு விஷயங்களாக இருக்கட்டும், பொழுதுபோக்கு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகப்படுத்தும் பொழுது குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரோக்கியமான சூழலை வளர்வதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த ஆரோக்கியமான சூழலை உருவாக்காத வரை நாம் குழந்தைகளை
சாதாரண சின்ன திருட்டு பண்ண இந்த பையனை குற்றவாளிகளாக கொடும் குற்றவாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அதுதான் வந்து இன்றைக்கி நம்முடைய நிறைய இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் எல்லாமே என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு புக்கோட பேரே தான் இந்தியாஸ் ஹெல் ஹோல்ஸ், நரக துளைகள் அப்படின்னு தான் இந்த 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 கூர்நோக்கு இல்லங்களை அவர்கள். ஏன்னா ஒவ்வொரு ரிசர்ச்சுமே வந்து பார்த்தா பயமாக இருக்குது, படித்தாக அவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வெளியே பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பசங்க அவங்க வந்து மற்றவங்களை மீட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக என்ன செய்யணும்னாக்கா, ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டோடைய ஜட்ஜு ஆக்சுவலாக என்ன பண்ணணுனாக்கா, இந்த கூர்நோக்கு இல்லங்களாக இருக்கட்டும், சிறையாக இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்து இந்த கரெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்கோ அந்த கரெக்ஷன் செட்டிங்ஸ்க்கான பொறுப்பு யாருனாக்கா நீதிபதிகள் தான். அவங்க தான் என்ன பண்ணனாக்கா, நானும் தண்டனை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன், அங்கே அவர்கள் தண்டனை காலத்தை எப்படி செலவழிக்கிறாங்கன்னு பார்க்குறதும், அது திருத்துவதற்கான நடைமுறை நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கும் இவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஆனால் எத்தனை நீதிபதிகள் போய் பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னாக்கா யாரும் பார்க்கறதில்ல. அதான் இன்றைக்கி ஏன் சிறையில் வந்து கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்துட்டு காரணம்னாக்கா, அவங்க அனுப்புறதோடு சரி, ஏன் வேலை தண்டனை கொடுத்து அனுப்பிட்டேன், அங்கே வந்து எதுக்காக நான் அவனை அனுப்பணும்னோ அந்த வேலை நடந்துட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறத அவங்க செய்கிறது கிடையாது. விளைவு அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு வெறும் கடமை தான், கடமையை செஞ்சுட்டு போயிடுறாங்க. சரி, என்ன செஞ்சால் உதாரணமாக கிரண்பேடி மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். அப்படி வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கும் பொழுது வெளியே போய் அவர் வாழ்வதற்கான வழிகள் இருக்கிறது. அதை செய்யாமல் போகிறப்ப தான் குற்றவாளிகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக சார். தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை குழுமத்தின் மாநில அமைப்பாளர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு சமூக சேவகராகவும் இன்னைக்கு இந்த சமீபத்திய வெள்ளம் பாதிப்பு மக்களை எந்த அளவுக்கு தீவிரமாக பாதிச்சிருக்கு, அரசு இயந்திரம் எவ்வளோ மெத்தனமாக செயல்பட்டு இருக்கு, இந்த மாற்றத்துக்கு இமீடியட்டாக இப்போ நமக்கு தேவைப்படுற நடவடிக்கைகள் என்ன, இதெல்லாம் தாண்டி குழந்தைகள் நலம் பாதுகாப்பு அவங்களோட உரிமைன்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த சட்டத்திலையும் சரி சமூகத்திலையும் நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கும்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. புத்தகங்களிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை இனிமையான தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்திருக்கிற ஒரு கவிதை புத்தகத்தை அண்மையிலே தான் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. படித்து முடித்தபோது இத்தனை அழகான கவிதைகளை கொண்டிருக்கிற நூலை இத்தனை ஆண்டுகள் படிக்காமல் இருந்திருக்கிறோமே என்ற ஒரு வெட்க உணர்வு கூட என்னை பற்றி கொண்டது. சின்ன புத்தகம், அமர்ந்தால் அரை மணி நேரத்தில் படித்து விடலாம். ஆனால் 6 மணி நேரம் நம்மை அந்த புத்தகம் சிந்திக்க வைக்கும். ஒளியும் ஒளியும் என்பது அந்த நூலினுடைய பெயர். முன்பெல்லாம் தொலைக்காட்சிகளிலே ஒலியும் ஒளியும் என்று சொல்லுவார்கள். இந்த புத்தகம் ஒளியும் ஒளியும் என்று தான் கூறுகிறது. சிவசு என்கிற கவிஞர் அந்த நூலை எழுதியிருக்கிறார். சென்னையிலே இருக்கிற மணிவாசகர் பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது. மிக நல்ல நூலை தேடி பிடித்து அந்த நூலகம் வெளியிட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நூல் நிறைய கவிதைகள் தான். ஆனால் அந்த கவிதைகள் சொல்லுகிற முறைமைகள், அவை முன்வைக்கிற சொற்கள், தூண்டுகிற சிந்தனைகள் வேறு வேறு விதமாக இருக்கின்றன. சின்ன சின்ன சொற்கள், புரியாத விதமாக எந்த சொல்லும் எந்த தொடரும் இல்லை. ஆனாலும் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. எப்போதும் தெரிகிற உருவம் கண்ணாடியில் உன்னை போலவே இருந்தாலும் அது நீ இல்லை. எப்போதும் உன்னை தொடர்ந்து வந்தாலும் தொடர்கிற நிழல் நீ இல்லை. நீ இல்லாமலும் இல்லை, நீ இருக்கிறாய் என்றும் இல்லை. இப்படி அந்த சொற்கள் பின்னி பிணைந்து வருகிற போது என்ன சொல்ல வருகிறது அந்த கவிதை என்று ஒரு நிமிடம் நாம் சிந்தித்தாலும் அதற்குள் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இந்த நூலில் இருக்கிற பெரும்பான்மையான கவிதைகள் உள்ளார்ந்த ஒரு தத்துவ பார்வையோடு தான் அமைந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். வெளிப்படையாக இன்றைக்கு இருக்கிற மக்களின் நிலை பற்றி சொல்லுகிற கவிதைகளும் உண்டு. அதிலே ஒரு கவிதையை நாம் இப்படி பார்க்கலாம். நம்முடைய மக்களினுடைய தேவைகள், மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அந்த வரிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அந்த கவிதை சொல்லுகிறது, ஏதாவது ஒரு வேலை கூலிக்காக, ஏதாவது ஒரு தெய்வம் கும்பிடுவதற்காக, கும்பிடுவதற்கு ஏதாவது ஒரு கடவுள், கூலிக்கு ஏதாவது ஒரு வேலை, பொழுதுபோக்குக்கு ஏதாவது ஒரு திரைப்படம், இவை போதுமானவையாக இருக்கின்றன நம்முடைய மக்களுக்கு.
போதாக்குறைக்கு நமக்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறது? ஒரு கடவுள் மட்டுமல்ல, போய் விழுவதற்கு ஏதாவது ஒரு சாமியார், பொழுதுபோக்குக்கு ஏதாவது ஒரு திரைப்படம் போதுமானவைகளாக இருக்கின்றன இவை நம் மக்களுக்கு. போதாக்குறைக்கு ஆண்களுக்கு இருக்கிறது சாராயம், பெண்களுக்கு இருக்கிறது மெகா தொடர் என்று சொல்லுகிற போது இன்றைய சமூக நிலையினுடைய அவலம் மிக எள்ளலாக மிக இயல்பான சொற்களால் வந்து விடுகிறது. ஆனால் எல்லா கவிதைகளும் இப்படி ஒரு காட்சியை படம் பிடித்து காட்டுகிற கவிதைகள் இல்லை. நமக்குள் என்ன இந்த கேள்வி இப்படி இருக்கிறதே என்று சிந்திக்க தூண்டுகிற அந்த கவிதைகளாக இருக்கின்றன. நாம் அறிவோம் கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்னும் பழமொழி இயல்பாக நம் நாட்டிலே சொல்லப்படுகிற ஒன்று. இதை நாம் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம். கொன்று தின்பது என்பது இந்த உலக வாழ்க்கையில் தவிர்க்க இயலாததாக இருக்கிறது. கொலை செய்வது பாவம்தான், பாவம் என்றுதான் இந்த சமூகம் கருதுகிறது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்து, ஒரு வேளை வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கான உணவாகத்தான் அது கொல்லப்படுகிறது என்றால் போய் தொலையட்டும், உனக்கு மன்னிப்பு உண்டு என்று இந்த சமூகம் சொல்லி வைத்திருக்கிறது. காரணம், ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றின் மூலம் இன்னொன்று என்பதே பரிணாம வளர்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் கவிஞர் சிவசு இந்த புத்தகத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். கொன்ற பாவம் தின்றால் போகும், தின்ற பாவம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நமக்கு சட்டென்று விடை சொல்ல முடியவில்லை. கொன்ற பாவம் தின்றால் போகும், தின்ற பாவம் என்று கேட்டு ஒரு கேள்விக்குறியில் நிறுத்துகிற போது, அதற்கு என்ன விடை என்று நாம் தேட வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் அவர் எழுப்பியிருக்கிற பல கேள்விகள், சொல்லியிருக்கிற பல விடைகள் நம்மை சில நிமிடங்கள் நின்று சிந்திக்க வைக்கத்தக்கனவாக இருக்கின்றன. அவர் சொல்லுகிறார், வானம் தொலைவில் இல்லை, பக்கத்திலும் இல்லை. உண்மைதானே, வானம் தொலைவில் இல்லை, தொடுவானம் தொலைவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். வானம் தொலைவில் இல்லை, பக்கத்திலும் இல்லை. எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. எங்குதான் ஓவியம் இல்லை என்று கேட்டுவிட்டு எங்குதான் ஓவியம் இருக்கிறது என்றும் இரண்டாவது கேள்வியை கேட்கிறார். முதலில் அந்த கேள்வி, எங்குதான் ஓவியம் இருக்கிறது, ஒரு தேடல். இரண்டாவது கேள்வியில் இன்னொரு விடை, எங்குதான் ஓவியம் இல்லை, உற்று பார்த்தால் எல்லா இடங்களிலும் ஓவியம் இருக்கிறது. மேகத்தை உற்று பார்க்கிறவனுக்கு அது வெறும் மேகமாக தெரிவதில்லை. அதில் இன்னமும் 1000 சித்திரங்கள் நம் கண்களுக்கு படுகின்றன. அதனை நீங்கள் யானை என்று எண்ணி பார்த்தால் யானையின் சித்திரம் அதற்குள்ளே இருக்கிறது. ஒரு மீன் என்று எண்ணி பார்த்தால் மேகத்திற்குள் ஒரு மீன் இருக்கிறது. அதை மேகமாய் மட்டும் பார்க்கிறவனுக்கு மேகம் மட்டும்தான். ஆனால் மேகத்திற்கு உள்ளே பார்க்கிறவனுக்கு 1000 சித்திரங்கள் உண்டு. மறைந்த எழுத்தாளர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் சொல்லுவாராம், அவருக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும், ஆனால் ஆங்கில படங்களையும் இந்தி திரைப்படங்களையும் அவர் பார்ப்பதுண்டு என்று சொல்லுவார்கள். அவரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு மொழியே தெரியாது, பிறகு இந்த படங்களை எல்லாம் நீங்கள் ரசித்து பார்க்கிறீர்களே எப்படி என்று கேட்டபோது அவர் விடை சொன்னாராம், மொழி தெரிந்த நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஒரு படத்திலிருந்து ஒரு கதை தான் கிடைக்கும். மொழி தெரியாத நான் பார்க்கிற போது எனக்கு ஒரு படம் பார்க்கிற போது பல கதைகள் எனக்கு புரிகிறது என்று சொன்னாராம். எப்போதும் நாம் பார்க்கலாம். மொழி தெரியாமல் நாம் படம் பார்த்தால் நாமவே பல கற்பனைகளை செய்து கொண்டு, அவன் இதற்காகத்தான் அழுகிறான் போல் இருக்கிறது, அவன் அதற்காகத்தான் சிரிக்கிறான் போல் இருக்கிறது என்று நாமவே கற்பனை செய்து கொண்டு நமக்குள்ளே ஒரு கதை உருவாகும். எனவே கதை எழுத்தாளனாக இருக்கிற எனக்கு புரியாத மொழியில் படம் பார்த்தால் பல புதிய கதைகள் கிடைக்கின்றன என்று அவர் வேடிக்கையாக சொன்னதைப் போல, எதற்குள் தான் ஓவியம் இல்லை, எங்கேதான் ஓவியம் இல்லை? நாம் பார்க்கிற இடங்களிலேயெல்லாம் ஓவியம் இருக்கிறது. பார்க்கிற கேட்கிற ஒலிகளிலேயெல்லாம் இசை இருக்கிறது. எதிலே இசை இல்லை? கடல் அலையின் துள்ளலில் இசை இல்லை என்று சொல்ல முடியுமா? எனவே எங்கேதான் இசை இருக்கிறது என்று தேடுவது ஒன்று, எங்கேதான் இசை இல்லை என்று கேட்பது இன்னொன்று. இப்படி அடுக்கடுக்கான அந்த கேள்விகள் நம்மை வேறு வேறு வழிகளில் சிந்திக்க வைக்கின்றன. இந்த பூமியை பற்றி அவர் 2 கவிதைகளில் 2 வரிகளை குறிப்பிடுகிறார். ஒன்று, கொலைகார பைத்தியங்களுக்கு நடுவே குழந்தையாய் தவழ்கிறது பூமி என்கிறார். இன்றைய சுற்றுச்சூழலியலை சொல்ல வருகிறாரா? யுத்த வெறிபிடித்து அலைகிற வல்லரசுகளை சொல்ல வருகிறாரா? நிம்மதியற்று திரிகிற இந்த மனங்களை சொல்ல வருகிறாரா என்று பல்வேறு விதமான சிந்தனைகளை அந்த வரி நமக்குள் எழுப்புகிறது. கொலை வெறி பிடித்த பைத்தியங்களுக்கு நடுவே, ஏனென்றால் யுத்தம் கொலை என்று தெரிகிறவன் எப்போதும் மன நலம் இல்லாதவன்தான்.
எனவே அப்படி திரிகிற இந்த பைத்தியங்களுக்கு நடுவே குழந்தையாய் தவழ்கிறது பூமி என்று ஒரு வரியும், இன்னொரு கவிதையிலே பூமி பற்றி இன்னொரு வரி இடம்பெற்றிருக்கிறது. சமாதானம் பேசி பேசி யுத்தம் வளர்க்கும் பூமி இது என்று. இவர்கள் பேசுவதெல்லாம் சமாதானம், ஆனால் நடப்பதெல்லாம் போர். எனவே சமாதானம் பேசி பேசி யுத்தம் வளர்க்கும் பூமி என்று அந்த முரண் அழகும், அதுபோலவே கொலை வெறி மிகுந்த பைத்தியங்களுக்கு நடுவே குழந்தையாய் தவழ்கிறது பூமி என்கிற அந்த காட்சி சித்திரமும் நம்மை நெடுநேரம் சிந்திக்க வைக்கின்றன. ஒளியும் அறிவும் ஞானமும் கொண்டு வந்து சேர்க்கிற சின்ன கவிதை தொகுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நம் சமூகம் சிறப்பாக அமையும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சிறப்பாக வைக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் ஒரு செய்தி மத்திய சுற்றுச்சூழல் துறையினால் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், இந்தியாவில் உள்ள 60 நகரங்களில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3500 டன்னுக்கு மேலாக பிளாஸ்டிக் குப்பைகள் உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. அந்த 60 நகரங்களில் சென்னையும் இருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள சில நகரங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குப்பைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி அமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. இன்று கூட பிளாஸ்டிக் பயன்படுத்துவது சரியா தவறா என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பொருளினால் வரக்கூடிய தீங்கை நாம் அனைவரும் புரிந்திருக்கிறோம். அதுவும் இந்த சூழ்நிலையில் நான் இந்த செய்தியை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அதில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரிகிறது. இவ்வாறு நகரங்களில் உருவாக்குகிற அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் நகரத்தின் வடிகால் வாய்க்கால்களாக இருந்தாலும் சரி, அல்லது ட்ரைனேஜ் என்று சொல்லப்படுகிற அந்த வாய்க்காலாக இருந்தாலும் சரி, அல்லது நீர்நிலைகளில் அப்படி ஒரு சூழலிலும், எல்லாத்திற்கும் மேலாக நாம் வாழ்கிற இடங்களில் மண்ணிலும் இந்த பொருள்கள் நிலைத்து நிற்கிறது என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். அதோடு இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமாக நகரங்களில் சேருவதனுடைய விளைவாக மழை பொழிந்தவுடன் தண்ணீர் தேக்கத்திற்கு அதுதான் முதல் காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஏன் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், ஏற்கனவே சென்னை போன்ற மாநகரங்களில் குப்பைகளை உருவாக்குகிற அந்த சூழல் கிட்டத்தட்ட 4000 டன்னுக்கு மேலாக தினந்தோறும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதோடு சேர்ந்து பிளாஸ்டிக் குப்பைகளும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை நாம் கேட்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னவென்று கேட்டால், இந்த குப்பைகளை மேலாண்மைப்படுத்துகிற பல உத்திகளை நாம் உருவாக்கியிருந்தால் கூட, ஆனால் இன்றும் குப்பைகள் அதிகமாக உருவாக்கி கொண்டிருப்பதோடு இல்லாமல் நகரங்கள் குப்பைகளை சுமக்கின்ற ஒரு தொழிற்சாலைகளாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு வருத்தம் இருப்பதோடு இல்லாமல், அதனால் வருகிற அந்த விளைவுகள் இன்றைக்கு சென்னையிலும் மற்ற நகரங்களிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ளத்தினுடைய முதல் காரணமாக இருப்பது இதை மாதிரி பிளாஸ்டிக் பொருள்களுடைய அந்த தேக்கம், அதிலும் சிறப்பாக குடிநீர் வடிகால் வாய்க்காலில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு சூழலினால் ஏற்பட்டிருப்பது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 30,000க்கு மேல் மக்கள் சென்னையில் உள்ள குப்பையை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கி நாளேடுகள் வந்து கொண்டிருக்கிறது. குப்பைகளினுடைய உயரம் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது, இனிமேல் இந்த குப்பைகளை நகரங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு
செய்தி நமக்கு தெளிவாக புரிகிறது. அதையும் தாண்டி இந்த பிளாஸ்டிக் பொருள்களால் உருவாகிற இந்த குப்பைகள் எந்த அளவிற்கு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது கேட்டால், முதற்கண் எந்த அளவிற்கு நீர்நிலைகளில் அதை தடை செய்கிறது, நீர் போக்கை எப்படி அது தடை ஏற்படுத்துகிறது என்பதோடு மட்டுமில்லாமல் அதனால் வரக்கூடிய இந்த வெள்ளம், அதனால் வருகிற இந்த துன்பங்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாக புரிகிறது. அடுத்து நகரங்களினுடைய நம்முடைய கிரவுண்ட் வாட்டர் என்று சொல்கிறோம், நிலத்தடி நீரை பற்றி. ஏன்னா இன்றைக்கி நிலத்தடி நீர் நம்ம நகரத்திற்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் அதுதான் மிகவும் தண்ணீருக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதிகமாக பிளாஸ்டிக் குப்பைகளை உருவாக்கி கொள்வதன் காரணமாக மண்ணில் அது படிந்து மக்காத சூழலினால் என்ன ஆகிறது என்று கேட்டால், மழை வருகிற பொழுது தண்ணீரை கிரகித்து கொள்கிற சக்தி மண்ணுக்கு இல்லாமல் போகிறது. ஏனென்றால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தண்ணீரை மண்ணுக்குள் அனுப்புகிற அந்த பணியை நிறுத்தி விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அது மண்ணில் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது என்னவென்று கேட்டால், மழையிலிருந்து வருகிற அந்த தண்ணீரை மண் எளிதாக கிரகித்து கொள்கிற அந்த சூழலை மாற்றி தண்ணீரை திருப்பி அனுப்புகிற ஒரு முறையை அது உருவாக்கி கொள்வதனால்தான் இன்று கூட நகரங்களில் நிலத்தடி நீர் குறைந்து கொண்டு வருகிறது. இவ்வளோ மழை பொழிது கூட நிலத்தடி நீர் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சில இடங்களில் தான். ஆனால் பல இடங்களில் இது உயராததற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இதை போன்று பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிற அந்த ஒரு சூழல். அதனால்தான் இத்தகைய சூழ்நிலையில் நம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதோடு இல்லாமல் பொதுவாக குப்பைகளை மேன்மைப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு நாம் வர வேண்டும். அதிலும் சிறப்பாக இப்போ சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி பிரகாரம் பல மாநிலங்கள், பல நகரங்களில் இந்த மாதிரி ஒரு பொருள்களை உருவாக்குகிற பொழுது, அதை குப்பையாக மாற்றுகிற பொழுது அது ஒரு பெரிய ஆபத்தாக வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நான் முன்னாடி குறிப்பிட்டது போல பிளாஸ்டிக் பொருள்களால் பல நன்மைகள் ஏற்படுகிறது. இன்றைக்கு மருத்துவத்துறை அதிக பயன்பாட்டிற்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த அளவிற்கு அதனுடைய பயன்பாடு இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவதையோட அதை கையாளுவதையும் அதை மேன்மைப்படுத்துவதையும் நாம் எளிதாக மாற்றி அமைக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் அது செய்யாதனுடைய காரணமாக இன்றைக்கு நாம் எதிர்கொள்கிற பெரிய ஆபத்து என்னவென்று கேட்டால், அது மக்காத பொருளாக இருப்பதால் எப்பொழுதுமே சுற்றுச்சூழலை ஒரு அசுத்தப்படுத்துவதோடு இல்லாமல் மாசுபடுத்துவதோடு இல்லாமல் பல இன்னல்களை உருவாக்கி கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் வரக்கூடிய அந்த ஆபத்தை நாம் தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்து மக்கள் சிறிதளவுக்கு தங்களுடைய மனநிலையில் சில மாற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கி எதற்கெடுத்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிற முறை அது பயன்படுத்துவதற்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் அது பயன்படுத்தி விட்டு அதை நாம் உருவாக்குகிற ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், ஒரு நிரந்தர சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு நாம் ஒரு பெரிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிற ஒரு முறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிறது. நாம் பரம்பரையாக துணிப்பைகளை நாம் பயன்படுத்துகிற ஒரு சூழல் இருப்பது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் இன்று கூட துணிப்பையை எடுத்து செல்வது ஒரு அவமானம் என்று சொல்லுகிற ஒரு சூழலுக்கு நம்முடைய கலாச்சாரம் மாறிவிட்டதனுடைய விளைவாகத்தான் எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிற அந்த சூழலோடு இல்லாமல் அதிலும் இப்பொழுது நாம் அருந்துகிற காஃபி, டீ அதில் கூட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிற அந்த முக்கியமான செய்தி, ஏனென்றால் இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான, சென்னை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து நகரங்களும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு பிளாஸ்டிக் பொருட்களை நாம் குறைத்து அதை குப்பையாக ஆக்குகிற அந்த சூழ்நிலையை குறைத்து விடுகிறோமோ அப்பொழுதே இதில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால்
வருகிற நான் முன்னாடி குறிப்பிட்டது போல இந்த இயற்கை நிகழ்வுகள் பல சூழலை உருவாக்குகிற பொழுது இது மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் பல ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய நகரத்தை தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது பிளாஸ்டிக் பொருட்களை எந்த அளவிற்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறோம், அந்த சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன் என்று சொல்கிறோம், அதற்கு போன்ற எந்த அளவிற்கு அதை பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு அதற்கு மேலாக மக்குகிற பொருள்களை, அது துணிப்பையாக இருக்கலாம், அது காகிதமாக இருக்கலாம், அதையெல்லாம் பழையபடி நாம் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாக இந்த பிளாஸ்டிக் பொருளாக வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்முடைய நகரத்தை பாதுகாத்து கொள்வதற்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் பிளாஸ்டிக் எந்த அளவிற்கு தவிர்க்க முடியுமோ தவிர்த்து இயற்கையோடு இருக்கிற அந்த பொருட்களை பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும்.